இன்னைக்கு ஒரு டாலரோட விலை 90 ரூபாய் ஆயிடுச்சு. இந்த டாலர் இன்க்ரீஸ் ஆனனாலையும் ருபி குறைஞ்சனாலையும் யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் இந்தியால ஒரு பொருள் உற்பத்தி பண்ணி அவங்க வெளிநாட்டுக்கு அனுப்புறாங்க அப்படின்னும் போது இந்தியாவில் உற்பத்தி பண்ணாங்கல்ல அவங்களுக்கு லாபம். எக்ஸாம்பிள் அசியூம் பண்ணிக்கோங்க, இந்த வாட்ச் $1. இப்போ நான் இதை யூஎஸ் மார்க்கெட்டுக்கு சேல் பண்றேன் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு $1, அதாவது எனக்கு 80 ரூபாய் கிடைச்சிருந்தது. இப்போ இந்த 2025ல இந்த 90 ரூபாய் ஆயிட்ட பிறகு இந்த வாட்சை நான் அதே $1 சேல் பண்றேன் அப்படின்னா 80 ரூபாய்க்கு வித்த வாட்ச் எனக்கு இப்போ 90 ரூபாய்க்கு விற்கக்கூடிய ஒரு மார்க்கெட் கிரியேட் ஆயிருக்கு. அப்போ இந்தியால இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய நபருக்கு அது லாபம். சரி அஜித், நம்ம இப்போ இம்போர்ட் பண்றோம் அப்படின்னா எந்த விதத்துல நம்மளுக்கு லாஸ் ஏற்படுது, அதாவது நஷ்டம் ஏற்படுது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பொருளை நான் வெளிநாட்டுல இருந்து $1 கொடுத்து நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். அதாவது அதே சினாரியோ ப்ரீவியஸா பார்க்கும்போது நான் 80 ரூபாய் கொடுத்து இந்த போன் கேஸை வாங்கிட்டு இருந்தேன். பட் ஆனா இன்னைக்கு இந்த 2025ல இந்த போன் கேஸ் வாங்கணும் அப்படின்னா அதே $1 கொடுத்துட்டு தான் வாங்குற மாதிரி இருக்கும். இன்னைக்கு அந்த டாலரோட விலை 90 ரூபாய். அதனால இப்போ நான் இதை 90 ரூபாய் கொடுத்து தான் வாங்குற மாதிரி இருக்கும். அதனாலதான் இம்போர்ட் பண்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா நஷ்டம் அப்படின்னு நான் சொல்றேன். எக்ஸாம்பிள் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். இல்ல உங்களுக்கு புரியல அப்படின்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் உங்களுக்கு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். அது மட்டும் இல்லாம வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னாலும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள கியூரியாசிட்டி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.